வணக்கம் மகளே, வணக்கம். வெல்கம் டு இதுதான் இவங்க இப்படித்தான் குரூப்ஸ். இன்னைக்கு நம்ம ரூமோட ரொம்ப ஃபேமஸான காய் மிஸ்டர் ஜெகநாத்தோட எல்லாமே வந்துட்டு ரூம் ட்ரிப்பு இல்லை வந்து டாய்லெட் ட்ரிப்பு, அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் டூரு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நம்ம வந்து பேக் டூருன்னு ஒன்று போட போகிறோம். அதாவது ஒவ்வொருத்தவங்களோட பேக்கில் என்னென்ன வச்சுருக்காங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்ன. இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா ஒன்னு அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஃபன்னியாக நம்ம போடலான்னு ஒரு பிளானிங் வச்சுருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் ஒரு 7 வருஷமா பயாரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்ன இருக்கு நான் சொல்றேன் கேளு. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இது முக்கியமானது நான் சொல்லணும். ஒரு 2016 நான் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு வரும்போது எங்க அம்மா குலதெய்வ சாமி நூலி கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த பேக்ல நெத்தியில வைக்க சொல்லி கொடுத்தது பேக்ல வச்சிருக்கேன். நீ என்ன வெறுப்பேத்திரியா இல்ல பாராட்டுறியா? இது பத்திரமா இருக்கு. 8 வருஷமா அது எங்க இருக்கோ அதே இடத்துல இருக்குது. இது ஒண்ணு பாருங்க, லிம்பா எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். முதல்ல போடுறது இதெல்லாம் பார்த்து கூட நான் யாருன்னு தெரியல. இது யாரு கொடுத்ததுன்னா சொல்றேன் லாஸ்ட்ல, இப்ப சொல்ல மாட்டேன். இந்த கூட ஒரு 5 ரூபா காயின் நடக்குது. இது எங்க இருக்குங்க? என்னோட வாட்ச். இது ஒருத்தர் பசன் பண்ண வாட்ச்னா இதுவும் பையனா பொண்ணா? இதுவும் ஒரு என்ன கொடுமை சார் இது. பொண்ணுதான். பொண்ணுதான். பையனுக்கு வேலையே கிடையாது. பொண்ணுதான். அது பொண்ணு கொடுத்தது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது ஒரு கட்சிப்பு. இதுவும் எனக்கு வந்த கிஃப்ட் தான். சரி, புரிஞ்சிருச்சு யாரு கொடுத்தாங்க புரிஞ்சிருச்சு. 2017 நம்பர் 2. இது பர்ஸ். இதுதான் கிஃப்ட் தான். இது நம்பர் 2 நம்பர் 1 இல்ல நம்பர் இதோட பிளஸ் ஆட் பண்ணிக்கணுமா? நம்பர் 3 ஆட் பண்ணிக்கங்க. சரி. ஏடிஎம் கார்டு, என்னோட ஆதார் கார்டு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் போன் நடத்துறது வரைக்கும் ஒர்க் பண்ண ஐடி கார்ட்ஸ் அந்த மாதிரி சில ஐட்டங்கள் இருக்குங்க. இது போட்டோவோட முக்கியமா காரணம். அடுத்த வீடியோல காட்டுவேன் கண்டிப்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்தா பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. உனக்கு இன்னொரு வீடியோ வேற போடணுமா? போட மாட்டேன். பொண்ணே எனக்கு வீடியோ போடுறேன். இதுல ஒண்ணு இருக்குறேன். 20 ரூபா காயின் ஃபர்ஸ்ட் அச்சடிச்சு வந்தது கூட பக்கத்துல காம்பு வந்துச்சு. இது ஒரு 4% பண்ணதான். 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். செலவு பண்ணாம வச்சிருக்கீங்க பத்திரமா. இது எப்ப எல்லாரும் உள்ளது தானேயா? 20 ரூபா என்ன நிறைய இருக்கையா? இது வந்த அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல நீ வாங்கி சேஃபா பத்திரமா வச்சிருக்க. வச்சது அது அப்படியே கிடக்குது. இதுக்கு ஒன்று இருக்கு 2015 உள்ளது. 2015 உள்ளது. விஷ் யூ ஹாப்பி அனிவர்சரியா? ஆனிவர்சரியில ப்ரோ பர்த்டே. உன் வலையில சிக்கிறதுக்கு நம்மன எறா இல்லடா, சுர்ரா. ஒழுங்கா காமியா எல்லாம் அனிவர்சரி நினைச்சிட்டு போறாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வந்து ஜெகன் சக்குன்னு இருக்கும். இது ஜெகன் சக்கு கிஃப்ட் கொடுத்தது. அதை பிச்சு பத்திரமா அவ்வளவு முக்கியமான ஆளு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்திரமா வச்சிருக்காங்க. ஆமா, ரொம்ப பண்ணி 2 வருஷம் ஆகுது. அது நீ கவுண்ட்ல ஆட் பண்ணிக்க வேண்டியதா. 1 2 3. இது வந்து 1 2 3 இல்ல 4 கேட்க வேண்டியதா? அவ்வளவு. பேங்க் கார்டு அதை விட்டு அதை வெளியே விட்டுறாத, அக்கௌண்ட் காணாம போயிடும். இது என்னோட ஏர்பாட்ஸ். இதுவும் ஒரு ஆள் ப்ரெசென்ட் பண்ணதுதான். ஆப்பிள். ஆமா, இது கரண்ட். போன் என்ன யூஸ் பண்றீங்க? போன் நார்மல் தான், ஆனா ஹெட்போன் மட்டும் ஆப்பிள். ஆமா. சரி. இது ஆப்பிள் கேபிளா? இல்லையே, வாய்ப்பில்லையே. நார்மல் கேபிள் தாங்க. ஓகே. இது வந்து உதட்டு பொண்ணுக்கு வாங்கினது. சூட்டு பொண்ணு வந்து உதட்டு வாங்கினது. கோயம்புத்தூர்ல வாங்கினது.
அது டேட் இருக்கா இல்லை எக்ஸ்பைரி ஆச்சான்னு பார்த்தியா முதல்ல? ஆயிரம் இப்பதானே நீங்க வெள்ளைக்கார மாதிரி சிகப்பா இருக்கீங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புனே. எக்ஸ்பைரி என்ன ஆகலங்க. ஆகல, இன்னும் வருஷம் இருக்கு. மார்ச்ல ஆகும். மார்ச்ல ஆகும். வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் குப்பையில போட்டுருவேன். இது நீங்க சொன்ன அந்த கேபிள், ஐபோன் கேபிள். அதாவது நீங்க ஐபோனோட அந்த அவங்களுக்குள்ளது. ஆமா. சரி சரி சரி. இது நான் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கறதுனால எங்க அம்மா மூட்டு வலி கொடுத்துச்சு. இந்த இது கேட்டுக்கிட்டு இருக்கா, நல்லா கால் வலினா சரியாகுமா? நீங்க வந்து ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. என்ன கொடுமை சார். இதுவும் ஒருத்தவங்க பிரசன்ட் பண்ண வாட்ச் தான். அது ஓட காணமே. ஓடல. இப்ப ஓடல. கொடுத்தா ஓடிடுச்சு. என்னவா விடுறா மச்சான். அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா. ஏனோட காடிக்கு தலைவலி வரும், அதுக்கு முன்னாடி மாத்திரை தான் கிடக்கும். இதுல இது என் சின்ன ஒரு ஆள் தொடர்ந்து வச்சு எவ்வளோ களவாண்டேன். அவன் ஏதோ இந்த வீடியோ பார்த்தா சிம்ம ஒரு நாள் முடிச்சிரு. ஏன்னா இருக்கா விஷயம் இல்லையான்னு தெரியல. சிம்ம தூக்குற அளவுக்கு நீ செம்முல என்ன வச்சிருந்தேன். யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா அவன். கொஞ்சம் எப்படி நிதானமா பேசணும். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். ஒன்றும் இல்லை. இது என்னவா இருப்பா? இது வந்து எனக்கு கண்ணுல ஒரு அண்ணன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். ஸ்லிப்பு. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். எல்லாம் பண்ண மாட்டேன். இது எங்க அம்மா வீட்டுல வச்சிருந்துச்சு. இது எதுக்கு இந்த யூஸ் பண்றாங்கன்னா கலவாண்டு வந்தேன். இது எதுக்கு யூஸ் பண்றோம் யாராச்சும் வீடியோ பார்த்தா சொல்லுங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இது வந்து விக்ஸ், அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா, டைகர் பாமும் உங்க அம்மா கொடுத்தாங்க. விக்ஸ் யாரு கொடுத்தா? விக்ஸ் எங்க அம்மா தான் கொடுத்துச்சு. ஏய் வேற யாரும் ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா யாரு? வேற இந்த பேக்குள்ள முன்னாடி எதுவும் இல்லைங்க. இதுங்க புது சட்டை கொஞ்சம் பெருசா இருக்கு, புடிச்சு தைக்கலான்னு வச்சிருக்கேன். இது என் ஆள் பிரசன்ட் பண்ணது எனக்கு. இல்ல இதுவரை 1 2 3 4 சொல்லிட்டேன். அந்த லிஸ்ட் விடுங்க. சரி, அதை மறந்துடுவோம். இது வந்து நாங்க தஞ்சாவூர்ல ஒர்க் பண்ணும்போது பானிபூரி சாப்பிட போவோம் 20 ரூபாய்க்குன்னு சொல்லி போகும்போது, இது உன் கூட வேலை ஆகுற முகமது ஆட்டையை போட்ட மாதிரி இருக்கு. அதே கலரா இருக்கே. இதோட மோசம் வச்சிருப்பாரு. ஓ சரி சரி. அப்ப பானிபூரி சாப்பிட போறது சட்டை எடுத்துட்டு வந்த ஆளுங்க. அது இது முக்கியமானதுங்க. நம்ம காட்ட மாட்டோம். இதை காட்டணும்னா ஒரு 1000 லைக்காவது வரணும். ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீட்டுல கன்ஃபார்ம் தெரியல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதை காட்டுனா டோட்டலா பிரேக்கப்பே ஆயிரும். அதானே அவன் என்னடா சொல்லலாம்னு சொன்னா அதை சொல்லு. அவன் சொன்னதா சொல்லவனா? அப்ப யாரு சொல்லு? அதான் சொன்னல. எப்படா சொன்ன? அட என்ன தரீங்க? போலீஸ் என்ன தோட்டிட்டு வருது. நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிராதீங்க. அடுத்து கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிராதீங்க சொன்னல. அது என்னென்ன வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து என்னோட ரிஷ்யூங்க. எங்கேயோ வேலைக்கு ரெடி பண்ணாங்க வீட்டுல. அதுக்கு நான் என்னோட ரிஷ்யூம் எடுத்து வச்சேன். அதுவும் பத்திரமா வேற என்ன இருக்கு? வேற அவ்வளவுதான் இந்த பேக்கெட்ல. இதுதான் இந்த ஒரு. சரி, இதெல்லாம் ஓகே. பேக் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? பேக் வாங்கி 2015 வாங்கினது. எனக்கு 10 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் இருந்துட்டு போது பக்கத்துல வர முடியல. இந்த பேக்கை துவைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தம்பறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டுரு. அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. இப்ப எங்க அம்மா டெய்லி துவைச்சிருங்க. நான் வீட்டுக்கு ஊருக்கு போறப்ப எங்க அம்மா துவைக்க போயிட்டேன். அவனதான் இந்த பேக்கோட ஹிஸ்டரி, இதோட வரலாறு, இதோட பேக்கோட ட்ரிப்போட வரலாறு இவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்பவுமே இருக்குல்ல கிடக்கும். ஓகே கைஸ், ஃபுல்லா வீடியோ பாத்தீங்களா? இந்த டூர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரூம்ல நெருக்கி 10 பேர் இருக்காங்க. அதெல்லாம் பக்கத்துல 4-5 ரூம் உள்ள போகுதுன்னா இன்னும் அது ஒரு 10-20 பேர் இருப்பானுங்க. ஒவ்வொருத்தனோட பேக்கையும் டூர் மாதிரி பார்த்து வீடியோ போடுறேன். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.